இன்னைக்கு நாம ப்ளம் கேக் செய்ய போகிறோம். கிறிஸ்மஸ் நியூ இயர்னாலே நமக்கு ப்ளம் கேக் தான் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேக் டேஸ்ட்டாக. அதை எவ்வளோ எளிமையாக செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். உலர் திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இந்த கலரில் உள்ளதையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ செர்ரியும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டோம். இதை எப்படியே எடுத்து வச்சிடலாம், அதை ஆறட்டும். இப்போ இது மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் இது மாதிரி ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா உங்களுக்கு கலர் கொடுக்கும் கேக்குக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா இது மாதிரி ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகணுன்னா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1/4 கிளாஸ் பச்சை தண்ணி சேர்த்துங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுனால கொஞ்சம் திக்கான உடனே நிறுத்திடலாம். இப்போ சுகர் சிரப்பை இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அது நல்லா ஆறணும். இப்போ நம்ம இதில் தான் கேக் செய்ய போகிறோம், அதனால் இதை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் நல்லா அப்ளை பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையும். கொஞ்சம் மைதா மாவையும் எல்லா இடத்தையும் க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒரு 100 ml ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். பாதாம் எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். முந்திரி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சிரும். அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நான் இதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்துடலாம். மஞ்சளை இதில் சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள் கருவை ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணிட்டோம். அடுத்தது வெள்ளை கருவை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதையும் பீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சுகர் 200 கிராம் எடுத்திருக்கேன். பொடித்த சர்க்கரை அதை இதில் சேர்த்து சலிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துட்டோம். அதுக்கப்புறம் மைதா 200 கிராம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனு, குக்கிங் சோடா அது 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன். இதுமாதிரி ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய். இதை நான் இது மாதிரி சுகர் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சளிச்சு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாம் கலந்தது செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் ப்ளம் கேக். இப்போ ஆரஞ்சு ஜூஸோட எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம். இப்போ இந்த வெள்ளை கருவு அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதில் இந்த மாதிரி வெள்ளை கருவு நம்ம பீட் பண்ணி கடைசியில் சேர்க்கறது நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் கேக். இப்போ இதில் உருக்கி வச்சுருக்கிற பட்டரை 100 கிராம் சேர்த்துக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ மாவை நல்லா இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பபுள்ஸ் இல்லாத கேக் நல்லா வேகும். டூட்டி ஃப்ரூட்டியை போட்டுக்கலாம். இப்போ இது அவனில் வச்சிடலாம். இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது. 55 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். அப்படியே எடுத்தீங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும். நல்லா இது மாதிரி கொஞ்சம் மேலே நட்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். நல்லா சூப்பராக நியூ இயர் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.